இந்த காளான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காளான் வாங்கி நான் 2 நாள் ஆகுது. எப்போதுமே காளான் வாங்கினா உடனே செய்ய முடியாது. அது என்ன காரணம்னே தெரியல. இந்த வாட்டி அதே மாதிரி தான் 2 நாள் ஆச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, நம்ம இன்றைக்காச்சும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எடுத்து பார்த்துட்ருந்தேன். அந்தளவுக்கு எதுவும் ஆகலை. ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்சம் ஈரமான மாதிரி இருக்கும் பாருங்கள், ஜில்லு அதிகமாகி அது மாதிரி தான் இருந்துச்சு. சரி, இதை நான் எதுக்கு வாங்கினேன்னா, அந்த ரோட்டு கடைலாம் காளான் இருக்கும் விற்பாங்க பார்த்தீங்களா, அது செய்யலான்னு தான் வாங்கினேன். ஆனால் அது செய்யணுன்னா 2 வேலையாக இருக்கும். அதை பொரித்து திருப்பி இது பண்ணி கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு செய்யணும். அதனால் நான் சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு என்ன சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கும்போது யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது எல்லாம் சொன்னது 65 தான் சொன்னாங்க. சரி, நம்மளும் ஏன் அதை மிஸ் பண்ணோம், நம்மளும் சிக்கனில் தான் 65 போடுவோம், இந்த வாட்டி காளானில் 65 போடலாம் அப்படி சொல்லிட்டு நானும் இறங்கிட்டேன். எங்கள் அம்மா இஞ்சி பூண்டுலாம் தட்டி கொடுத்தாங்க. அதுக்கும் மசாலா போட்டு கொடுத்துட்டாங்க. என்னென்ன போட்டாங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் 65 மசாலா இருக்குது பார்த்திங்களா, அந்த மசாலா ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா எல்லாத்தையும் போட்டுருமா, ஏன்னா காளான் டேஸ்ட்டு எப்படி இருக்கும்னு தெரியல, ஒரு மாதிரி சப்புன்னு தான் இருக்கும்ல காளான், எப்படி இருக்குன்னு தெரில, ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். அந்த மாதிரி செஞ்சு பார்த்தோம். கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் போட்டு எங்கள் அம்மா இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. தண்ணி ஊற்றவாமான்னு கேட்டேன். இல்லை வேண்டாம், அதுலேருந்து தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசியாக ஒன்று மறந்தாச்சு, என்னான்னு கேட்டால் முட்டை போடல, அப்புறம் இன்னொன்று கலர் பவுடர் போடல. மெயினே 65 இருந்தாலும் சரி, 65னாவே கலர் தான் மெயின், பார்க்க கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கலர் பவுடர், முட்டை வீட்டில் இல்லை, பக்கத்தில் கடை இருந்துச்சு, போய் முட்டை வாங்கிட்டு வந்து முட்டையும் போட்டு கலர் பவுடர் போட்டு எங்கள் அம்மா போயிட்டாங்க. அப்புறம் நான் பிணைஞ்சிட்டு இருந்தேன், மசாலா போட்டு கலக்கி வச்சேன். முட்டை போட்டோன்னே என்னாச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கொல ஆன மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அரிசி மாவு போட்டு மேட்ச் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சோன்னே கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. பரவாயில்ல, ஓகே, நல்லா இருந்துச்சு. பார்க்கும்போது ஒரு சிக்கன் பார்க்குற ஃபீல் தான் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு நான் பொரிக்க எடுத்துட்டேன். மசாலா கெட்டியாக இருந்துச்சு. அதை நான் கையிலே போட்டுக்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குமே அப்படி சொல்லிட்டு ஸ்பூனில் போட்டேன். அதுவும் இல்லாமல் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கையில் போடும்போது கையில் தெறிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் ஸ்பூனில் போட்டேன். அதுக்கப்புறமேட்டு பக்கத்துலேயே கருவேப்பிலை இப்போ தான் காய் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அந்த கருவேப்பிலையும் இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா, சரி சிக்கனுக்கு போடுவோம், இதுக்கும் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதையும் போடும்போது பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே சிக்கன் பொரிக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. இதில் என்ன ஒன்றுனா, நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, இந்த காளானை நாங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோம். அதனால் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிச்சு, தனித்தனியாக இல்லை. இருந்தாலும் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. பொரிக்கும் போதே பாருங்களேன், அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போட்டிருக்கனால நல்லா மொறுமொறுன்னு, நல்லா மசாலா வெளியில் நல்லா மொறுமொறுன்னு, உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்லா இருந்துச்சு பார்க்கவே. அது என்னன்னா, நான் ஸ்டார்டிங் பொரிச்சோடனே எடுத்து டக்குன்னு ஒன்று வாயில் போட்டேன். நம்ம கையும் வாயும் சும்மா இருக்குமா, எடுத்து வாயில் போட்டோன்னே நல்லா சூடாக இருக்கும், நல்லா வாய் சுட்டுருச்சு எனக்கு. சரி, நம்ம ஃபுல்லாக பொரித்து முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வாயில் போட்ட ஒன்றோட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2வது பேட்ச் பொரிச்சிட்ருக்கோம். இது கொஞ்சம் தனித்தனியாக இருந்துச்சு. நான் இதை தனித்தனியாக போட்டனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதை நான் பொரித்து முடிச்சிட்டேன். இப்போ பாருங்களேன், இந்த கருவேப்பிலை எல்லாம் போட்டோன்னே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க, சிக்கன் தோற்று போயிடும், அந்தளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. வெளியில் மொறுமொறுன்னு, உள்ளே சாஃப்டாக. சிக்கன் கூட கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் என்ன தான் நம்ம சாஃப்டாக பொரிச்சாலும். ஆனால் இது டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ இதை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதே